இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மியாமியாவை காமிக்கிறாங்க. நான் அந்த ஃபேமிலியோட அடாப்டட் பொண்ணு தான், பட் என்னை இப்படி வீட்டை விட்டு துரத்தி விடுவாங்கன்னு சொல்லி நான் கனவுல கூட எதிர்பார்க்கல அப்படின்றத அவ சொல்கிறா. சொந்த பொண்ணு கிடச்சதுமே வளர்த்த பொண்ணை வேணான்னு தூக்கி போட்டுட்டாங்களே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வில்லேஜுக்கு போயிட்டுருக்கா. அங்கே ஒரு கண்ட்ரி மேனை தான் மேரேஜ் பண்ண அவங்க ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பெண் இருக்குது, அதை வச்சு அங்கே ஒரு வாட்ச் வரைஞ்சதுமே டக்குன்னு பார்த்தா அது ஒரு கோல்டு வாட்சாக மாறுது. என்ன இது உண்மையா, இது என்ன மேஜிக் பெண்ணான்னு சொல்லிட்டு அவள் உடனே எங்கள் கையில் ரிங் வரைகிறா, அதுக்கப்புறங்க நெக்லஸ் வரைகிறா. வாவ், என் வாழ்க்கையே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ஸோ அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவோட காலை பிடிச்சி அழுதுட்டு, இத்தனை வருஷமாக என்னை வளர்த்துட்டு வேணான்னு தூக்கி போட்டால் நான் எங்கம்மா போவேன் அப்படின்றத சொன்னதும், எங்கள் சொந்த பொண்ணு கிடச்சிட்டா, இவன் பொண்ணை அந்த வில்லேஜுக்கெலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ணுற தெரியுமா, நாங்கள் வளர்த்ததுக்காச்சும் நன்றியோடரு, பேசாமல் நீ அந்த வில்லேஜுக்கார பையனை போய் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே அந்த யூவியுமே, ஆமாம் இத்தனை வருஷமாக இந்த ஃபேமிலியில் நீ நல்லபடியாக வாழ்ந்துட்ட, பட் இப்போ நன்றியோட நீ அந்த பர்சனை போய் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும், அப்போ அதை கேட்டுட்டு சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன், உங்கள் வீட்டில் தான் வளர்ந்துருக்கேன், அப்போ எனக்கு ஒரு டவுரியாச்சும் கொடுக்கணும்லன்னு சொன்னதும், அவங்க அம்மாவிட்ட வேகமாக கார்டை வாங்கிக்கிறான். அவங்க அப்பாவுமே கார்டு கொடுத்ததுமே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டதுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லும்போது, அவள் இந்த காசை வாங்கிட்டு போனால் போயிட்டு போகிறா, அம்மா உனக்காக ஏகப்பட்ட நகை வச்சுருக்கேன் அப்படின்றத அந்த யூவிட்ட அவங்க அம்மா சொன்னதும் ஹாப்பிட்டு தேங்க்யூ சொல்கிறா. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்றத சொல்லும்போது, அவள் சரி இந்த பெண்ணையுமே தூக்கிட்டு போ, இது சும்மா வேஸ்ட்டு தான் சொன்னதும் உடனே அவங்க எடுத்துகிட்டு போகிறா. அப்போ அங்கே பாவம் போயிட்டா பாருன்னு சொன்னதும், சரி வா நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் உனக்கு நகை எல்லாமே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால், ஒரு பெட்டியில் நகை இல்லை, எல்லாத்தையுமே அள்ளி போட்டுட்டு கொண்டு போகிறா. ஏன் நில்றேன்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறாங்க. ஹீரோயின் இப்போ பிபி வேணான்னு தூக்கி போட்ட ஓல்டு மேனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, பட் பாரு இந்த பெண் எவ்வளோ பெரிய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. ஸோ அப்படியே போய் வண்டியை ஸ்டாப் பண்ணால் விழுக போகிறா. நம்மளோட ஹீரோ காமிக்கிறாங்க. அவள் வேகமாக அங்கே பிடிச்சி காப்பாற்றினதுமே ஆக்சிடெண்ட்டாக 2 பேருக்குமே கிஸ் ஆனதும், அப்போ அங்கே பாட்டி வேகமாக ஓடி வாமா இறங்கு அப்படின்றத சொல்லிட்டு உடனே ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. சிட்டி கேர்ள் நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, நாட்டி இது உன்னோட வருங்கால ஹஸ்பண்ட்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சுக்கு, உனக்கு பிடிக்கலன்னா நம்ம மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க வேணான்னு சொன்னதும், அப்படிலாம் இல்லை பாட்டி கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும், சரி வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் பாட்டி வீடுன்னு சொன்னதும், இது எல்லாமே நம்மளோட தாமான்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி காமிச்சதுமே எல்லாமே பாட்டின்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகுறா. வீட்டுக்குள்ளே போனால் அங்கே கோழி நாய் ஆடு மாடு அதுக்கப்புறங்க டக்கு எல்லாமே இருக்குது. பாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி, நீங்கள் விலங்குகள்லாம் வளர்க்குறீங்களான்னு சொன்னதும் அவங்க ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாக் ஓடி வந்ததுமே இவள் பயந்து போயிட்டு வேகமாக ஏறி உட்காந்துக்கிறா. கவலைப்படாத அது கடிக்காது அப்படின்றதாவே சொல்கிறான். இப்போ அங்கே பாட்டி நீ பயப்படாத, நீ மருமகளை அப்படியே கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுமே, பாட்டி எனக்கு வெக்கமாக இருக்குது பாட்டின்னு சொல்கிறா. இதில் என்ன வெக்கப்பட இருக்குது, நீ அவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற, தங்க பொண்ணு நீ தான் உனக்கு கிஃப்ட்டு போ உள்ள அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோவுமே கண்ட்ரி சைடில் உனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியாதுல்ல வான் செட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமே அவகிட்ட நல்லா நடந்துக்கிறணும், அவள் ஒண்டர்ஃபுல்லான கேர்ள் அப்படின்றத சொல்கிறாங்க. உள்ளே அவன் ஒரு தங்க வளையல் அவளுக்காக கிஃப்டாக கொடுக்குறான். ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அங்கே சரி உனக்கு பிடிக்கலன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது ஒரு ரிங் கீழே விழுகுது. ரொம்ப நல்லா இருக்குப்பா ரிங் அப்படின்றத சொன்னதுமே, இது மட்டுமா இன்னும் ஏகப்பட்டது வச்சுருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்காக காமிச்சிட்ருக்கான். இன்னும்ப்பா இவ்வளோ ரிங் அப்படின்றத சொன்னதும், இது எல்லாமே என்னோட பார்ட்னருக்காக தான் அப்படின்றத சொன்னதும், உண்மையாவா சொல்லிட்டுருக்க, உண்மையிலே நீ ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருக்கியா இல்லை வேறு வேலை எதுவும் பண்ணுறியா, என்ன ப்ராப்பர்ட்டிஸ் உனக்கு இருக்குது அப்படின்றத சொன்னதும், ஒன்றும் பெருசாலாம் இல்லைப்பா, ஒரு 5 மலை இருக்குது, ஒரு 10,000 பிக் ஃபார்ம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம், மீன் பண்ணை இருக்குது, 20,000 ஆட்டுக்குட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசினதும், என்ன பேசிகிட்ருக்க இவ்வளோவா வச்சிட்ருக்க, நீ போய் பூவரான்னு சொல்லிட்டு பாட்டி வந்துடுறாங்க. நீ இங்கே சந்தோஷமாக வாழ போகிற, ஒன்றும் கவலைப்படாத, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கே அவனை கூட்டிகிட்டு போனதும், இவ பார்த்தா வீட்டில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அங்கே வேலை பார்த்துச்சேக்கா. ஸோ அப்பாங்க நான் இதில் ஃப்ளார்லாமே வர வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஃப்ளார்லாமே மேஜிக் பென் மூலமாக வர வச்சு ஃப்ளார் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்ருக்கும்போது அங்கே ஜூலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. இப்போ ஏய் நேனி நீ என்னங்க பண்ணிட்டுருக்க, நான் யார் தெரியுமா, நம்ம என்பிஐயோட ஃபியான்ஸே அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. எங்கேருந்து நீ வேலைக்கு வந்திருக்கன்னு சொல்லி கேட்டா,
ஹீரோயின் அவள் ஹேர்லாம் மெரிச்சு விட்டு என்னை பார்த்தா இப்போ நானி மாதிரியா தெரியுது அப்படின்றத சொன்னதும், ஓ நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்தா, நான் தான் வந்து என்பியோட ஃபியான்சேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிடுறா. அப்போ அங்கே நீ வந்துட்டு என்ன இப்படிலாம் ட்ரெஸ் போட்டுட்ருக்கா, அவரை வந்து மயக்கிறதுக்கான்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் பேச நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டா, அங்கே உள்ளே அவங்க வந்ததுமே ஹீரோயினை வந்து அவன் கேர் பண்ணிக்கிறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதுமே அவள் வந்து இவளை வீட்டை விட்டு விரட்டி விடுப்பா அப்படின்றத சொன்னதும், அவள் ஒய்ஃப் நீ வெளியே போ அப்படின்றத சொல்லும்போது பாட்டிக்கு கோமாய் போயிட்டு குச்சி எடுத்தாங்க அடித்து விரட்டி விட்றாங்க. வீட்டு பக்கம் வந்து என்ன பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ பயப்படாதம்மா, அந்த பொண்ணை தப்பாக புரிஞ்சுக்காத, அவள் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே தான் அப்படியே விளையாட வருவா, வீட்டில் எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவா, ஸோ வந்து தப்பாக இதை புரிஞ்சுக்காதம்மான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவனுமே எக்ஸ்பிளைன் கொடுக்குறான், இந்த வீட்டில் நீ மட்டும்தான் எப்பயுமே மகாராணியாக இருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ பாட்டி கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நைட் போல் அவன் வந்தால் உடனே எப்படி ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு கேட்கலான்னு, என்ன மேன் என் கூட வந்து ஸ்லிப் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஐயோ இது ரொம்ப அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, என்ன ஃபயரோட சேர்ந்து ப்ளே பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா. பட் அவங்க வர்ற சவுண்டை கேட்டதுமே இவளுக்கு பயமாகி போயிடுது. வேகமாக விழுந்தடிச்சு போய் அங்கே வந்து படுத்துக்கிட்டதுமே அப்போ அவன் அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டேக்கான். ஐயோ பாடியெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சா அவன் ஷர்ட்டை வந்து எடுத்துட்டு, என்ன நீ இன்னும் தூங்கலையா, தூங்குன்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம 2 பேருக்குமே இப்போ வரைக்கும் மேரேஜ் ஆகலை, ஸோ ஒன்றா படுக்கிறது தப்பாயிரும், நான் வந்து கீழே தரையில் படுத்துக்கிறேன், நீ மேலே படுத்துக்கோன்னு சொன்னதுமே எதுக்காகப்பா, அதெல்லாம் வேணாம், நீங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத அவ சொல்கிறா. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து ஒரு சாட்சி படுத்துக்கிறான். ஹீரோயின் ஷாக் ஆகிடுச்சிருக்கு, இவன் என்னத்துக்குடா இவ்வளோ தூரத்துக்கு நடிங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் அவன் இங்கே ஒர்க்குக்காக போயிருக்கான், கழுத்தில் பூரா காயமாக இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஐ திங்க் வெட்டிங் நைட்டு போலப்பான்னு சொல்லிட்டு பசங்க எல்லோரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா தூக்கத்தில் அப்படியே அங்கே வந்துட்டு அவனை போட்டு புறாண்டி விட்டுருக்கா. அங்கே காலெல்லாம் மேலே தூக்கி போட்டு அவனை நிம்மதியாகவே தூங்க விடலை. தூங்கி எழுந்திரிச்சிட்டு எங்கே அவன் போயிட்டானான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான், லெட்டர் எல்லாமே எழுதி வச்சுருக்கான். இவன் உண்மையிலே வந்துட்டு மேன் தானா, கூட சேர்ந்து படுத்துட்டு இருந்தான், கை கூட மேலே படாமல் இருக்கான், என்னை பார்த்து வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டான், என்ன விஷயம் இது தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. சோப்பாங்க நான் வந்து அவனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே அங்கே அவளுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிச்சேக்கா. விதவிதமாக ட்ரெஸ் அந்த பெண்ணை வச்சு வரைஞ்சி ரொம்ப சூப்பராக அங்கே வந்து அவனுக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி அங்கே வந்து போட்டுட்டு போயிடுச்சேக்கா. சோப்பாங்க நான் இப்போ அவர்கிட்ட போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனால் இங்கே யூவியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து விழுறாங்க. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி இடத்துல போய் அவள் வாழ்ந்துட்டுருக்காளா, ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு வந்தா, பிடிச்சிட்டு போகணுன்னு சொல்லும்போது ஹீரோயின் இருக்கதை பார்த்துட்டு மியா மியாவுன்னு சொல்லும் போதே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ என்னப்பா கீழே விழுந்துட்டியா, பெரிய கிஃப்டாக என்ன வந்து எனக்கு கொடுக்க வரையான்னு சொன்னதும் அப்போ அங்கே ஒரு ஸ்டூபிட் சொல்லி திட்டினதுமே, நீ வந்து இப்போ என்னையெல்லாம் இதுக்கு ப்ளேம் பண்ண முடியாது அப்படின்றத அவ சொல்கிறா. நீ உண்மையிலே மோசமானவ, இத்தனை வருஷமாக நாங்கள் குடும்பத்தில் வளர்த்துருக்கோம், நீ எப்படி வந்துட்டு இப்போ அசிங்கம் இல்லாமல் எல்லாத்தையுமே திருடிட்டு வந்திருக்க அப்படின்றத செட்டு திட்டிட்டு இருக்காங்க. நன்றி உனக்கு கொஞ்சமாச்சு இருக்கான்னு சொன்னதுமே, அதுக்காக தானே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து அனுப்பி விட்ருக்கீங்க, அதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு எல்லாமே கொடுத்துருப்பேன், என்ன வந்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத அவ சொல்கிறா. ஆமாம் அங்கே பாருங்கள், அவள் கையில் வந்து தங்க வளையல் போட்டிருக்கா, அவள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனதாம்மா அப்படி பண்ணியிருக்கான்னு சொன்னதும், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்களா அப்படின்ற சட்டி கேட்கும்போது அதை பிடுங்க வந்ததுமே அவங்க மேஜிக்கை யூஸ் பண்ணி குப்புரை கடிச்சு விழுக வச்சா சாணி மேலே அங்கே போய் குப்புறக்கா விழுந்துடுறாங்க. ஐயோ என்னால் தூக்க முடியல, வாடை வீசுது, அம்மா தயவு செஞ்சு நீங்களே எந்திரிங்க அப்படின்றத சொல்லிட்டு, நான் இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு கல்லை விட்டு எரிய போகிறா. பட் கரெக்டாக அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவில் பிடிச்சி காப்பாற்றிடுறான். என்ன பேபி நீ உனக்கு ஏதோ ஆகலை இல்லைன்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றத சொல்லும்போது, என்ன இவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டா, இது என்னோட ஹஸ்பண்ட், நான் வந்து இவரை தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்கா. என்னது ஹஸ்பண்டா, சரி ஓல்டான பர்சன் சொன்னாங்க, நீ இப்போ எதுக்காக என்கிட்ட போய் சொல்லி பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்க, எங்களுக்கு அது தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது அப்பாங்க அவை நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, நான் தான் அவளை கல்யாணம் பண்ண போகிற பையன், ஆனால் வந்து எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நான் வந்து பூவரான பையன் கிடையாது, பணக்காரன்னு சொன்னதும், அப்படி என்னப்பா உன்கிட்ட சொத்து இருக்குது, என்ன ஏதாச்சும் விவசாயம் பண்ண நிலம் வச்சுருக்கேன்னு சொன்னதுமே, ஹஸ்பண்ட் நீங்கள் இவங்ககிட்டலாம் எக்ஸ்பிளைன் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்றத சொன்னதும், ஓ எங்கள் முன்னாடி பேங்க் பேலன்ஸை காமிக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கோ அப்படின்றத சொன்னதும், பேங்க் பேலன்ஸை காமிச்சா அங்கே வந்து இவ தன்னோட
சக்தியை யூஸ் பண்ணி 1000 ரூபாய் காமிச்சதுமே இங்கே பாரு இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு பணக்காரனா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோ என்ன இது எரராக இருக்கான்னு சொன்னதும் ஹஸ்பண்ட் நீங்கள் வந்துட்டு இவங்ககிட்டலாம் பேச வேணான்னு சொல்லும்போது என்னோட பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு யார் தெரியுமா பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து போனதுமே அங்கே அந்த பர்சன் வந்துடுறான். என்னப்பா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை யார் புள்ளி பண்ணதுன்னு சொன்னதும் இவன் தான் அப்படின்றத சொல்லும்போது திரும்படான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த வாங்க அங்கே காலில் விழுந்து கெஞ்சிட்ருக்கான். அப்போங்க இவன்கிட்ட போய் எதுக்காக கெஞ்சுறீங்கன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவா, அவர் எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் தெரியுமான்னு சொல்லிட்டு கண்ட்ரி சைடில் வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, மிஸ்டேக்காக நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு நீ வந்து பெரிய பணக்காரனா இல்லை ஏழையான்றதெல்லாம் கவலை கிடையாதுப்பா, நீ வந்து ரொம்ப அமேசிங்கான பர்சன் சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் என்னோட ஐடென்டிஃபைவும் உன்ட்ட மறைச்சிட்ருக்கேன், நான் உண்மையிலே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு மனசுலேயே யோசிச்சுட்ருக்கான். கண்டிப்பாக அவன் என்னை மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டு நான் பிறகு சொல்லும்போது பட் ஆனால் இவங்க வந்துட்டு வாய்க்கிலேயே வந்துட்டு பேசிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சார் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது கோவப்பட்டு அங்கே போட்டு அடி வெளுத்துட்ருக்கான். அவன் வாயை முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்து ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் வந்து உன்ட்ட வந்து பிரேக்கப் தான் பண்ணணும், மரியாதை அவர்கிட்ட சாரி கேளு அப்படின்றத சொன்னதும் சார் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும் என்னோட பொண்டாட்டிகிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னதும் நாங்கள் எதுக்கு இவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. அப்பாங்க நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் அடிக்க போகிறா. இப்போ நீ ஃபார்மரை பற்றி இங்கே இருக்கவங்கள பற்றி ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்க, கண்டிப்பாக நீ அவங்ககிட்ட எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கணும், நீ சாப்பிட்ற சாப்பாடு எதுலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. சோப்பை பார்த்தா அவங்க விவசாயிகள் எல்லாம் வந்துடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்து இப்போ அவங்ககிட்ட மரியாதை இல்லாமல் பேசியிருப்ப, ஒழுங்கா சாரி கேளுன்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லும்போது எல்லா மக்கள்கிட்டையும் நீ சாரி கேளுன்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அங்கே சாரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிட்டுருக்காங்க. அப்போ அது முட்டாள்கள் மாதிரின்னு சொன்னதும் அது வந்து தெரிஞ்சவங்க தான் சொல்லும்போது பொண்ணை பார்த்தா வேகமா விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டேக்கா. ஹாய் பேபி உங்களுக்காக தான் சேர்த்து இவ விளையிக்கிட்டது குப்புற கடிச்சு விழுந்ததுமே என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொன்னதும் வாட்டர் மேலன் உங்களுக்காக தான் சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், நான் இவ்வளோதான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் என் பை நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அவள் உங்களுக்குலாம் பர்ஃபெக்ட் இல்லை, நான் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினா நீ வந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவள் என்னோட பொண்டாட்டி அப்படின்றத சொல்லும்போது உங்களுக்காக தானே இந்த பழத்தை கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பேசினா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவளை அங்கே ரொம்பவே இங்கே வந்து கிண்டல் பண்ணி பேசுகிறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. என்கிட்ட நீ விலகிருன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே அந்த பழத்தை கீழே போட்டுட்டு வேமா அவங்க இருந்து போனதும் இவன் ப்ளீஸ் பா நில்லுன்னு சொல்லிட்டு போனால் அவள் விழுக போனதும் வேமா பிடிச்சி காப்பாற்றுறான். எல்லாரும் முன்னாடி அவள் என்னை எப்படி வந்து அசிங்கப்படுத்துவா, நான் கண்டிப்பாக அவளை பழி வாங்கணும் அப்படின்றத சொல்லும்போது இப்போ நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணி சிக்கன் செட்டு பேசினதுமே என் பக்கத்தில் வா அப்படின்றத சேர்த்து அவள் கூப்பிடுறா. இது தப்பாயிராதான்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, இதை பண்ணேன்னா தானே சொன்னதும் போது ஹாப்பிட்டு கிஸ் கொடுக்க வந்தா, நீ ஃபஸ்ட்டு அவளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வா நான் உனக்கு கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறா. நைட்டு ஃபுட் எல்லாமே அங்கே ரெடி பண்ணிட்டு இருந்தா அங்கே அவங்க வந்து சேர்ந்துடுறான். என்ன அப்படின்றத செட்டு கேட்டதும் நீ சிட்டி பொண்ணு பட் நான் உன்னை ஹாப்பியாக வச்சுக்க என்னால் முடியும்னு சேர்த்து க்ளோஸாக வந்ததுமே போட்டான் அடி நொறுக்கி விட்றா. என்னடா தைரியம் இருக்குது நீ என் பக்கத்தில் வருவியான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கம்ப பிடிங்கிட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் ஒரு ஃபார்மர் உன்னை விட ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணதும் அவள் பார்த்தா மேஜிக்கை யூஸ் பண்ணுறா. இந்த நேரத்தில் இவங்க நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துடுறா. நீ எங்கே வந்து மேனை மறைச்சி வச்சுருக்க காமின்னு சொன்னதும் என் ஹஸ்பண்ட் வந்து தள்ளி போன்னு சொல்லிட்டு இடித்து தள்ளி விட்டுட்டு அங்கே அவள் பக்கத்தில் போய் நின்னதும் நான் இப்போ வந்து கண்டுபிடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் உள்ளே ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா அங்கே வந்துட்டு ஆளவே காணும். இல்லைங்க இவ எங்கேயோ வந்து ஆளை மறைச்சி வச்சிருக்கான்னு சொன்னதும் ஃபேக்கா நீ இப்போ என் மேலே அலிகேஷன் வச்சுட்ருக்க, மரியாதையை நீ வந்து இப்போ இருந்து இங்கே போறியா இல்லையான்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே இப்போ நீ வந்து பொய் சொல்லியிருக்க என் பொண்டாட்டியை பற்றி, நான் இப்போ போலீஸ்க்கு தான் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இப்போ பாட்டி நீ மரியாதையாக பேசாமல் இங்கேருந்து போயிரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டுருக்காது அப்படின்றத சொல்லிட்டு திட்டுறாங்க. ஸோ என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்போ தான் காமிக்கிறாங்க. அவள் கத்திரிக்கோலை வரைய வச்சு அவன் மேலே அங்கே கட் பண்ணி விட்டுருவான்டான்னு சொல்லிட்டு அடித்து அங்கே விரட்டி விட்ருக்கான். அவனுமே பயந்து ஓடி போயிருக்கான்.
ஸோ ஹீரோயின் இதை நினச்சி தான் இப்போ அங்கே ஹாப்பி ஆகிட்டாங்க வந்துட்டு சிரிச்சிட்ருக்கா. எதுக்காகப்பா சிரிக்கிறேன்னு சொன்னதும் இல்லை அவளோட பிஹேவியரை பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லும்போது என் பேத்தியை நாளைக்கே நீ கூட்டிகிட்டு போப்பா அப்படின்றத சொன்னதுமே அவனுமே ஓகே பாட்டி அப்படின்றத சொல்கிறான். ஸோ அவங்க ஒரு நகை கடைக்கு தான் கூட்டிகிட்டு வர்றான். உனக்கு என்ன பிடிக்குதோ நீ எடுத்துட்டு நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பார்க்குற பொண்ணை பார்த்தா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்ன வந்து எடுத்து கொடுத்து ஆக போகுது, நீங்களாம் என்ன வந்து போகிறீங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணும்போது இன்னொரு பொண்ணு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் மேடம் நான் பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோயின் சொல்கிறா, நீ இப்படி கஷ்டப்பட்ட மரியாதைலாம் நடக்கிறதுக்கு உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு நீ ஃபஸ்ட்டு பொருள் எல்லாமே கொண்டு வா நான் கார்டை பே பண்ணுறேன்னு சொன்னதும் அந்த கார்டை பார்த்துட்டு இவ உடனே வாங்க பார்த்ததும் ஃபஸ்ட்டு பேக்கிங் பண்ணி கொண்டு வான்னு சொன்னதுமே பார்த்தா அங்கே அந்த பொண்ணுகிட்ட வந்து அவள் கார்டை கொடுத்ததுமே நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ கார்டு போத்தா பேலன்ஸ் இல்லையே மேடம்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே ராங்கான கார்டு போல் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தான் தெரியுமே இவங்க லட்சணத்தை பற்றின்னு சொல்லும்போது அங்கே யூவி வந்துடுறா. ஹலோ மேடம் அப்படின்ற சைட்டு அவங்க வெல்கம் பண்ணுறா. என்னப்பா உன் பல்லு நல்லா தானே இருக்குன்னு சொன்னதும் என்ன நினச்சி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்னை பாவமே நீ என் வீட்டில் 20 வருஷமாக வளர்த்ததுக்கு நீ ஏன்ட்டு இப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் காலை தடுக்கி விட்டு குப்புறக்கா விழுக வச்சுடுறா. பார்த்து நடக்க மாட்டியா, எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே மேடம் என்னாச்சு உங்கள் மூக்கில் செவந்து போயிருக்குன்னு சொன்னதுமே இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சைட்டு அவள் கோமாயிடுச்சுக்கா. கண்ட்ரி கேர்ள் நீ அப்படின்ற சைட்டு இந்த எல்லாம் அஃபோர்ட் பண்ண உனக்கு வழி இருக்கா அப்படின்ற சைட்டு பேசும்போது அங்கே மேனேஜர் வந்துடுறாங்க. இது என்ன வந்துட்டு இவ்வளோ வாங்கியிருக்காங்க, யார் அந்த ரிச்சான லேடி அப்படின்றத சைட்டு கேட்கும்போது இப்போ இவள் வந்து கண்ட்ரி கேர்ள், இவட்ட வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சைட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. மியாவ் நீங்கள் வந்து அசிங்கப்பட போகிறேன்னு சொல்லிட்டு பேசும்போது ஜெட்டா இவ்வளோ கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க, இவங்க வர்றதுக்கெல்லாம் டிசர்வே கிடையாது அப்படின்ற சொன்னதும் யார் சொன்னதுப்பா ஃபஸ்ட்டு நீ மூஞ்ச பாரு அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறா. இங்கே என்ன பணம் தானே கொடுக்கக்கூடாது, கோல்டு பிஸ்கட் கொடுத்து வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி கோல்டு பிஸ்கட் கொடுத்ததுமே ரிச் லேடின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வார்ம் வெல்கம் பண்ணி பேசுகிறாரு. இவள் ஒரு வில்லேஜுக்காரி, இவளுக்கெல்லாம் இங்கே வாங்குறதுக்கு தகுதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அவனை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப வேர்த்து போயிடுது. ஏன்னா எல்லாமே அவனோட இதுதான். நான் வந்துட்டு இது எல்லாமே இங்கே வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது இதெல்லாம் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு காசு எங்கே இருக்க போகுது, வில்லேஜுக்காரன் இவங்களெல்லாம் அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவர் போட்டு அடிச்சிடுறாரு. என்ன மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்க சார், நீங்கள் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன என் பொண்டாட்டிக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே வாங்கிக்கட்டும்னு அவன் சொல்கிறான். அப்போங்க ஹீரோயின் நான் உண்மையிலே கொடுத்து வச்சவப்பான்னு சொன்னதும் இவ உடனே நான் தான் உன்னை மேரேஜ் பண்ண வேண்டியவா அவள் கிடையாது அப்படின்றத சொல்கிறா. பாங்க மேடம் இங்கே வந்துட்டு ரொம்ப தொல்லையாக இருக்குன்னா சொல்லுங்கள், இந்த லேடியை வெளியே தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு அடித்து அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அவள் ஃபேக்கானவ, உண்மையிலே நான் தான் அங்கே மேரேஜ் பண்ண வேண்டியவ, எனக்கு பதிலாக தான் அங்கே அனுப்பி விட்டாங்க அப்படின்றத அவள் சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் போட்டு கன்னத்தில் அரைஞ்சிடுறா. எதுக்காக நீ இப்போ அடிச்சேன்னு சொன்னதும் ஏன்னா சிஸ்டர்கிட்ட எப்படி மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா அதுக்காக தான், மரியாதை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் நான் வந்து அடிச்சிட்டேன் போய் என் கை வலிக்குது அப்படின்ற சொன்னதும் கையில் வந்து கிஸ் கொடுக்குறான். இப்போ ஹர்ட் ஆகுதான்னு சொல்லும் போது இல்லை அப்படின்ற சொன்னதும் இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதுமே வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி அந்த மியாவை நான் கொல்லாம விட மாட்டேன், அவளால் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சு தெரியுமா அப்படின்றத சைட்டு அவள் கத்திச்சேக்கா. ஃபேஸில் என்னாச்சு அப்படின்றத சொன்னதுமே ஃபேஸில் இப்படி ஆனதுக்கு காரணமே அவள் தான்மான்னு சொன்னதும் அவள் அப்படியா பண்ணா அவளை கண்டிப்பாக கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்பா ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நான் என்னோட அந்த மேஜிக் பெண்ணை தான் தேடிட்டுருக்கேன், அது மட்டும் கிடச்சிச்சின்னா என் வாழ்க்கையே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்கப்பா, என்ன மேஜிக் பென் சொன்னதும் அதில் என்ன ட்ரா பண்ணாலும் சரி எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அது இந்த வில்லேஜ் சைட்லேருந்து தான் எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பெண்ணை தூக்கி அவள் எரிஞ்சா இல்லையா, ஸோ புரிஞ்சுக்குது கோல்டு பிஸ்கட்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு, நம்ம தானே மியாமியாவோட கையில் கொடுத்தோமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அப்பா அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறான். நைட் போல் அவன் வேணுக்குனே அங்கே கோலி குண்டெல்லாமே போட்டு வச்சுருக்கா. அவங்க அது மேலே காலை வச்சதுமே தெரியாமல் ஹீரோயின் மேலே அங்கே ஸ்லிப்பாகி விழுகணும், பக்கத்தில் க்ளோஸாக வரணும்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் அங்கே தவறுதலாக அவன் வர்றதை பார்த்துட்டு பயந்து போய் உட்கார போனால் ஸ்லிப்பாகி அவள் போய் விழுந்ததுமே என்னாச்சு மியாமியாவுன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஸ்லிப்பாகிட்டேன் அப்படின்றத சொன்னதும் காலை கம்மி அப்படின்றத சொல்லிட்டு அவங்க மெடிசன் எல்லாமே போட்டு விட்டுட்ருக்கா, ரொம்ப பெயின் ஆகிட்ருக்கா உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு அப்போ
கேட்பாங்க, ஹஸ்பண்ட் நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப கைண்டான பர்சன், என்கிட்ட எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு நைஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அங்கே வேமா வந்துட்டு அங்கே ஒரு பர்சன் அவன்கிட்ட வந்து பிக் பாயிண்ட் அடிச்சுட்டு போகுது. ஹீரோயின் தான் அந்த பர்சனை அடித்து பர்ஸை கொடுத்து காப்பாற்றிருக்கா. சோப்பாக இருந்து இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அங்கே டக்குன்னு பார்த்தா கிஸ் பண்ணுவான்னு, ஐயோ சைடில் பக் இருக்கு பாரு அப்படின்றத சொன்னதுமே இவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடுது. இங்கே பாட்டி ஒன்றும் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, பக்கத்தில் போகிறதுக்கு உனக்கு என்னடா பயம்னு சொன்னதும், பாட்டி எப்படி ரொமான்ஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல பாட்டி, எனக்கு பயமாக இருக்குது பாட்டி அப்படின்றத சொன்னதும், அப்போ நான் பேரம்பேத்தியவே பார்க்க முடியாது, நீ வந்து சாமியாரா சுத்த போறியாடான்னு சொல்லிட்டு திட்டாங்க. நான் சொல்கிறத கேளு, நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னு சொன்னதும், எப்படி பாட்டின்னு சொன்னதுமே, நீ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக போஸ் எல்லாம் கொடுக்கணும், பார்த்துட்டு அவன் மயங்கிறின்றான்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அந்த ஏன் பேங்க நான் கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு வர்றா. அங்கே ஆளை பார்த்த உடனே வா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கொடை பிடிச்சதும், என்னப்பா வெயில் அடிக்கலை கொடை பிடிக்கிறேன்னு சொன்னதுமே, ஐயோ நான் எப்படி ரொமான்டிக்காக அவட்ட பேசுகிறதுன்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் வந்துட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு நீடன் பண்ணிவிட்டு காலை பார்க்குறான். என்ன வேணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டா, இல்லை டர்ட்டியாக இது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன்ப்பா அப்படின்றத சொன்னதும், நீ இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டுருக்க, நீ என்னை கிஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு வேமா அங்கே பிடிச்சி கிஸ் பண்ணதும் அவன் ஷாக்காகி போயிடுறான். அண்ட் பேங் நீ வந்து என்னை கிஸ் பண்ணணும்னா நேரடியாக கேட்கலாம், பட் இப்படிலாம் வந்து நீ பிஹேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னதுமே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. பாட்டி இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு அவங்க தெரிஞ்ச பையன் சொன்னதுமே வேமா அவங்க போகிறாங்க. ஸோ இங்கே அந்த யூவி வந்து ஜூலியை பார்த்து, நான் வந்து உனக்காக தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே, நான் மேஜிக் பெண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நானுமே ஒன்று மாதிரி அவளை தான் பழி வாங்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு சரியான பைத்தியக்காரச்சி தள்ளி போடி அப்படின்றத செட்டு போகிறா. இங்கே பாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, சொல்கிற மூலிகைகள் எல்லாமே கிடைச்சா மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும், அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும், யார் பாய்சன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் அந்த ஜூலி மறைஞ்சிருந்து கேட்டுச்சேக்கா. ஹீரோயின் அந்த மேஜிக் பெண்ணை வச்சு நம்ம இதை கொண்டு வரலாமேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. உள்ளே வந்ததுமே அதை போய் நீ எங்கப்பா கொண்டு வருவ, இப்போ பாட்டிக்கான வந்து மெடிசன் ஏன்ட்டு இருக்குது, இதை கொடுத்தா காப்பாற்றிடலான்னு சொன்னதும் அங்கே ஹீரோயின் என்ன நடந்துட்டுருக்கு, பாட்டி வந்துட்டு இப்போ கரெக்டாக வந்து உட முடியாமல் போகிறாங்க, நீ வந்து கரெக்டாக அதுக்கான மெடிசன் எடுத்துகிட்டு வர, எப்படி தெரியும் கண்டிஷனை பற்றின்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்பாங்க நீ வந்து என் மேலே பழி போடுற வேலை வைக்க அதை தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே, சரி இந்த மெடிசனை கொடுன்னு சொன்னால், அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு அந்த உமனை வந்து டைவர்ஸ் பண்ணு, எனக்கு அதான் வேணும் அப்படின்னா அந்த நான் பாட்டியை காப்பாற்றுவேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அங்கே அவனுமே நான் கண்டிப்பாக அவளை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், அப்படின்னா நான் இந்த மெடிசனை கொடுக்க மாட்டேன்னு அவள் சொல்கிறா. டாக்டர்கிட்ட என்ன மெடிசன் வேணும்னு சொன்னால் அவர் அங்கே சில மெடிசன் சொல்கிறாரு. ஸோ உடனே அந்த காளான் மாதிரி இருக்க பொருளெல்லாம் வர வச்சிடுறா மேஜிக் பென் மூலமாக. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இது உண்மையிலே வந்து அற்புதம்னு சொல்லிட்டு இன்னுமே சில மெடிசன்ஸ் பேர் எல்லாமே சொன்னதுமே அதே மாதிரி அங்கே வந்து அவள் வர வச்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இதுக்கப்புறம் பாட்டியை காப்பாற்றிடலான்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்னேக்குன்னு சொன்னதுமே கீழே இருக்குன்னு சொன்னதும் வேமா அதையுமே பிடிச்சிட்டு போகிறாரு. என்னப்பா இப்போ என்ன பயந்து போயிட்டியா ஸ்னேக்கை பார்த்தேன்னு சொன்னதும், இவன் வந்துட்டு ஒரு சூனியக்காரி, இவ்வளோ வெளியே அனுப்பிடு என்பே இது வந்து தப்பாயிரும்னு சொன்னதும், நீ வந்து இப்போ என்ன பண்ணன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஃபுட்டேஜை காமிக்கிறான். பார்த்தா இவ தான் பாட்டிக்கே வந்து அங்கே பாய்சன் கொடுத்துருக்கா. அப்போ அவள் பயந்து போயிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன்னு சொன்னதும் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு, அப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ எக்ஸ்பிளைன் கொடு அப்படின்றத சொன்னதுமே, ஓ இந்த பெண்ணை வச்சுக்கிட்டு நீ என்ன பிரிக்கிறியா அவர்கிட்டருந்துன்னு சொல்லிட்டு உடனே அந்த பெண்ணை போய் வேமா அங்கே வந்து பிடிங்கிறா. அப்போ அங்கே அவன் வந்து ட்ரா பண்ணி பார்த்ததுமே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டுது. அவளுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா நான் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பிறகு அங்கே வீட்டுக்கு அவள் வந்து சேர்றா. வீடை பார்த்துட்டு பயங்கரமாக இருக்கே, இந்த கண்ட்ரி மேன் நினச்சி விட்டுட்டேனே, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த மேஜிக் பெண்ணை இவட்டேருந்து வாங்கிட்டு போகணும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்தா. இவன் மேஜிக் பென் வச்சுட்ருக்கவும் கண்டுபிடிச்சிட்டியா குடின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளே அங்கே பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் நல்லா வாட்ச் பண்ணு ரொம்ப ஃபன்னாக இருக்குன்னு சொல்கிறா. என்ன பார்த்துட்ருக்க நல்லா ஸ்டொமக்கில் அடின்னு சொல்கிறா. அவள் ஹேரை பிடிச்ச அடின்னு சொல்கிறா. இது பத்தாது ஓங்கி காலில் எத்து அப்படின்றத சொல்கிறா.
இப்படியே வந்துட்டு சண்டை பயங்கரமாக போயிட்டு கடைசியில் அந்த பெண்ணை வந்து ரெண்டாக அவங்க வந்து உடச்சிடுறாங்க. அங்கே உடஞ்சி போய் அங்கே பெரிய ப்ராப்ளம் ஆகி போயிடுது. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த நிப்பு மட்டும் இவட்ட இருக்குது, பாதி தான் அவட்ட இருக்குது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத செய்யிட்டு அவள் வேமா அங்கே வந்து போகிறா. சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. போலீஸ் வந்துடுறாங்க. நீ இப்போ பண்ண வேலைக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போனதுமே ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நான் வந்து பாட்டியை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடம் கிடையாது, மரியாதையோட போயிரு, ஜெயிலில் கடந்து சாவுன்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ அங்கே இவர் வந்து மெடிசன் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்து பாட்டிக்கு கொடுத்ததுமே பாட்டி அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே கண்ணை முடிச்சிடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, எனக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது தெரியுமா, நான் இப்போ 18 வயசு போல் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாகிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டி இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பேத்தி தான், அவள் தான் ஃபேரி மாதிரி உங்களை காப்பாற்றினான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே வெளியே பார்த்தா அங்கே வந்து சில ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. அப்போ அங்கே மிஸ்டர் ஷூ வந்திருக்காரு, கூட சேர்ந்து ஒரு பையனுமே வந்திருக்கான். என்ன உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே அந்த யூவியுமே வந்திருக்கா. நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா அவர் அதெல்லாமே பார்த்துட்டு என்ன பார்க்க என் பொண்ணு மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நான் லீன்னு சொல்லிட்டு அந்த பையன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இவன் உடனே பொண்டாட்டியை கையை பிடிக்க விடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து அவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நான் ஏன் பேங்கன்னு சொன்னதும் அவனுக்கு கோவம் ஆயிட்டுருக்கு. அப்போ அங்கே மிஸ்டர் ஷூமே எனக்கு வந்து இப்போ அந்த மேஜிக் பெண்ணை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அந்த பெண் உன்கிட்ட இருக்காமான்னு சொன்னதுமே அது ட்ரெஸ்டாய் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே அது அப்போ உடனே இவ காலை பிடிச்சிட்டு அப்பா நான் தான் உங்களோட பொண்ணு, ஃபைனலாக நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், அது என்னோட பெண்ணு தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகிட்டு அப்படியாம்மா அது பாதி பெண் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நீ வந்து சொந்த பொண்ணாக இருந்தால் வரைஞ்சா அது வரையுமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் உடனே அங்கே வந்து அந்த பெண்ணை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறா. பட் அங்கே வந்து திரும்ப திரும்ப வரைஞ்சாலுமே எதுவுமே வரமாட்டுது. நீ போய் பேசிகிட்டு இருக்க, அப்போ நீ என்னோட பொண்ணு இல்லை அப்படின்றத சேர்த்து அவர் கோவப்பட்டதுமே இல்லை இது ப்ரோக் ஆகிருக்க வாசி இந்த மாதிரி ஆயிருக்கு, நான் திரும்ப ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் எந்த பொருளுமே அங்கே வரமாட்டுது. ஐயோ என்ன எதுவுமே வரமாட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த நிப்பு அங்கே கீழே விழுந்ததும் ஹீரோயின்கிட்ட கொடுத்து இதை நீ இப்போ வந்து வரைஞ்சி காமிமா அப்படின்றத சொன்னதுமே அவள் ஒரு ரோஸ் தான் ட்ரா பண்ணுறா. அதே மாதிரி ரோஸ் வந்து விழுந்ததுமே வாவ் நீ தான் என்னோட பொண்ணுமா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப ஷாக் ஆகிருது. பில்லியன் கணக்கில் சொத்து இருக்குது, உனக்கு தான் நீ என்னோட சொந்த பொண்ணுன்னு சொன்னதும் மியாவ் நீ எல்லாத்தையுமே உனக்கு சொந்தமாக்கிட்டியா கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே ஒரு கல் மாதிரி கிடக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் வயிற்றுல வந்து குத்திடுறா. அவளை அப்படியே ஏற்றி தள்ளி விட்றான். ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் கடைசியாக அவளுக்கு ஒரு 7 நாள் கழிச்சு தான் முடிப்பு வருது. எவ்வளோ நாள் தூங்குனேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது லீ வந்து 7 நாள் ஆச்சு நீ தூங்கி எந்திரிக்க அப்படின்றத சொன்னதும் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் நான் மியாமியாவை தான் பார்க்க வந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ இந்த மவுண்டன் ஏரியாவில் இருக்க வேணாம், நீ சிட்டிக்கு வந்துரு, நம்ம வந்து டாக்டர்கிட்ட வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே என்னாச்சுன்னு சொன்னதுமே அவளை ஜெயிலில் பிடிச்சி போட்டாச்சு, அந்த ஃபேமிலியுமே பேங்க்ராப்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ வெட்டியாக பேசிட்டு இருக்காத, நீ கிளம்பு, அவட்ட நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கும் அவளுக்கு தான் மேரேஜ் சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ணது அப்படின்றத சொன்னதும் பட் ஆல்ரெடி அவள் என்னோட பொண்டாட்டின்னு அவன் சொல்கிறான். அங்கே ரொம்ப கோவமாயிட்டு 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்ததும் ஹீரோயின் எனக்கு இப்போ தண்ணி தவிக்குதுன்னு சொன்னதுமே உடனே இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்ததும் கை வந்து திறக்க முடியல, பெயின் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ டாக்டருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணுறான். பிரெயினை யூஸ் பண்ணணும், முட்டாள் மாதிரி வந்துட்டு பண்ணுறவங்கள போய் யாராச்சும் மேரேஜ் பண்ணுவாங்களா, வாட்டர் பாட்டில் திறக்க முடியாமல் கை வலிச்சா டாக்டரே கூப்பிடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயுமே பயங்கர சண்டை வந்துட்டுருக்கு. யாரை சூஸ் பண்ணுறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு 2-3 பேர் சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா. அங்கே கீரையெல்லாம் எடுத்து வச்சதுமே இதெல்லாம் தேவையில்லை, இதை சாப்பிட்டேன்னா உனக்கு எப்படி வந்து சத்து கிடைக்கும், இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது சூப்பராக இருக்குப்பான்னு அவள் சொல்கிறா. ஸோ எனக்கு தெரியுமே, நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட், உனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தானே தெரியும்னு சொன்னதும் நான் இன்னுமே 25 இயர்ஸ் கூட ஆகலை, நான் வந்து ரொம்பவே யங்கான பாய், நீ எப்படி என்ன சூஸ் பண்ணாமல் இவனை போய் சூஸ் பண்ணுவியான்னு சொல்லி கேட்டதுமே அவன் எங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பேப்பரை கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா அங்கே இவனோட ஏகப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவளோட பேரில் மாற்றிருக்கான். நான் உன்ட்ட சில பொய்களுமே சொல்லிட்டேன், என்கிட்ட நான் வந்து நிறைய வந்து இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சொந்தமானவன் அப்படின்றத சொல்கிறான். ஏகப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு கோவப்படுவான்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு கண்ணெல்லாமே மூடிக்கிட்டதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை போய் கிஸ் பண்ணுறா. உனக்கு இன்னும் என் மேலே கோவம் இல்லையான்னு சொன்னதும் நான் ஏன் கோவப்பட போகிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் மியாவ் நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் கிஸ் பண்ணதும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருங்க, ஆனால் நான் இங்கே ஒருத்தர் உட்காந்துட்ருக்கேன்ல, என்
என் மனசு கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? என்ன வேலை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே லீ கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். ஃபைனலாக நம்ம ஹீரோயின் பார்த்தா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனுமே பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். அதுமே பெரிய பணக்காரவங்களாக இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட லைஃப் அவன் நல்ல மனசுக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சுக்கிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.